கன்னியாகுமரியில் குடிபோதையில் தனது மாமா அக்காவை அரிவாளால் வெட்ட பாய்ந்ததை பார்த்த சிறுவன் அதே அரிவாளை பிடுங்கி அக்கா கணவரை சரமாரியாக வெட்டி கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சகோதரியை காப்பாற்ற முயன்ற சம்பவம் கொலையில் முடிந்தது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் பாகோடு பேரூராட்சிக்கு உட்பட்ட மாணிக்கவிளை பகுதியைச் சேர்ந்தவர் விஜு. இவர் அப்பகுதியில் பலாப்பழ மொத்த வியாபாரம் செய்து வந்தார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சௌமியா என்பவரை 2 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியருக்கு 11 மாதத்தில் ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. மகிழ்ச்சியாக சென்ற இவர்களது இல்லற வாழ்க்கையில் திடீர் தடுமாற்றம் ஏற்பட்டது. விஜு போதைக்கு அடிமையாகி அடிக்கடி மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். போதை வெறியில் மனைவியை தாக்கி காயப்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதனால் எரிச்சல் அடைந்த சௌமியா கடந்த 9ஆம் தேதி தனது கை குழந்தையுடன் அருகில் உள்ள தனது தாயார் வீட்டிற்கு சென்று விட்டார். தன்னிடம் எதுவும் சொல்லாமல் தாய் வீட்டிற்கு சென்றது கண்டு ஆத்திரமடைந்த விஜு மது போதையில் மாமியார் வீட்டிற்கு சென்று தனது 11 மாத கை குழந்தையை தூக்கி கொண்டு செல்ல முயன்றுள்ளார். தள்ளாடியபடி சென்றவர் பைக்கில் ஏறும்போது தடுமாறி குழந்தையுடன் கீழே விழுந்துள்ளார். இருந்தும் யார் தடுத்தும் கேட்காமல் குழந்தையை தூக்கிக் கொண்டு போதை வெறியில் அங்கிருந்து சென்று விட்டார். பதறி போன சௌமியா இது குறித்து மார்த்தாண்டம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். போலீசார் விஜுவுக்கு போன் செய்து குழந்தையை வீட்டிற்கு கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு எச்சரித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து குழந்தையுடன் சௌமியாவின் வீட்டிற்கு இரவில் வந்த விஜு வீட்டிற்குள் ஆவேசமாக நுழைந்து சௌமியாவை கடுமையாக தாக்கியதுடன் தடுக்க வந்த அவரது மூத்த சகோதரியையும் அடித்து உதைத்துள்ளார். இதை பார்த்து கொண்டிருந்த 15 வயதான சௌமியாவின் தம்பி தனது மாமாவை சமாதானப்படுத்த முயன்றுள்ளார். ஆனால் ஆத்திரம் அடங்காத விஜு அங்கிருந்த அரிவாளை எடுத்துக்கொண்டு சௌமியாவை வெட்ட பாய்ந்துள்ளார். இதை பார்த்து பதற்றமடைந்த சௌமியாவின் தம்பி ஆவேசத்துடன் பாய்ந்து விஜுவின் கையில் இருந்த அரிவாளை பறித்து அவரை சரமாரியாக வெட்டி உள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த விஜு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுவனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சகோதரிகளை காப்பாற்ற அக்கா கணவரை வெட்டி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.